இதில் நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.8 தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 2.8 பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதாவது ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ 2.8 அப்படின்றப்ப பொதுவாகவே அது எதை பற்றி இருக்கும், ஜிபி அப்படின்றத பற்றி தான் இருக்கும். ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம வந்து அந்த காமன் ஈக்குவேஷன், காமன் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் அப்படின்னு வரும், தேர்ட் டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் 2. இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதாவது தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் ஏ பவர் ஆர் இன்ட்டு 3 அப்படின்னு வரும். அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனல் டேர்ம் அதாவது எண்டு வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இதுதான் வந்து ஜிபிக்கான ஃபார்மெட் ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து ஏபியை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் என்டி அப்படின்னு போட்டோம் இல்லையா, ஏ ப்ளஸ் ஏ கம்மா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டி அப்படின்னு போட்டோம் இல்லையா. ஸோ அது ஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். பட் இங்கே வந்து ரேஷியோ வித்தியாசமாகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆறுன்றது ரேஷியோ என்ன அப்படின்னா டேர்ம் 2 பை டேர்ம் 1 ஓகேங்களா. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ தான் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாகிட்டே இருக்கும். ரேஷியோ வந்து டேர்ம் 2லேருந்து டேர்ம் 1 டிவைட் பண்ணால் வரக்கூடியதாக ரேஷியோ. நம்மளுக்கு ஏபியை பொறுத்த வரைக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு வரும், இது காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் என் டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான் ஃபார்முலாவா அப்படின்னா இல்லை, இன்னொரு ஃபார்முலா இருக்குது எஸ்எனுக்கு, ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா இது ஆர் பவர் என் இங்கே முன்னாடி இருக்குது, இங்கே வந்து பின்னாடி போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஆரோட வேல்யூ இது ரேஷியோ தானே. ரேஷியோ அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டெசிமல் பாயிண்ட் நம்பரில் கூட வரலாம், மைனஸில் வரலாம். ஸோ அப்படி வரும்போது இந்த ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்எனுக்கான ஃபார்முலா இது ஓகேங்களா. ஆரோட வேல்யூ 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்எனுக்கான ஃபார்முலா இது ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஃபார்முலாக்கான வித்தியாசம். ஸோ ஆர் பெருசாக இருந்தால் ஆர் முன்னாடி வரும், 1 பெருசாக இருந்தால் 1 முன்னாடி வரும். சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான சம்மேஷனுக்கான ஃபார்முலா ஆர் பெருசாக இருந்தால் ஆர் தான் ஃபார்முலாவில் முன்னாடி வரும், 1 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 தான் முன்னாடி வரும் ஓகேங்களா. ஸோ இது எஸ்எனுக்கான ஃபார்முலா. இது சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஓகேங்களா. இது சம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு, இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எஸ் இன்ஃபைனைட் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இதுதான் வந்து இன்ஃபினிட் டேர்ம்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர் வந்து எப்படி இருக்கும்னா 1 விட அதிகமாகவும் இருக்காது, -1 விட கம்மியாகவும் இருக்காது. ஸோ -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். இதுதான் வந்து இதுக்கான ஆர்க் ரேஷியோக்கான காமன் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் பவர் 2 ப்ளஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இத்தனை டேர்ம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை இந்த நம்பர் வரைக்கும் சொல்லாமல் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர் ஓகேங்களா, இன்ஃபினிட்டி டேர்ம்ஸுக்கு. ஸோ இது வந்து -1 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1 ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த 2.8 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கிட்ட மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சம் பார்க்க போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.8, அதாவது 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2.8 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான். இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5, -3, 9/5, -27/5 அப்படின்றதான் கொஸ்டின். நான் இதை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு எடுத்து எழுதுறதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த ஃபார்முலா தான் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும். ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் 5, ஆர் ஈக்குவல் டு டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 ஓகேங்களா. ஸோ டேர்ம் 2ன்றது -3, டேர்ம் 1ன்றது 5. ஸோ ஆர் ஈக்குவல் டு -3 டிவைடட் பை 5. ஸோ ஏ கிடச்சிருச்சு, ஆர் கிடச்சிருச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான், அப் டு என் ஓகேங்களா, என் டேர்ம்ஸ் வரைக்கும், அப் டு என் டேர்ம்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஸோ அப்போ எஸ் என்னுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கேன், ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1, இங்கே வந்து ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர். ஸோ ஆர் வந்து 1 பெருசாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆர் வரும், 1 வந்து ஆரோட பெருசாக இருந்தால் ஃபஸ்ட்டு 1 வரும். ஸோ எது பெருசோ அதுதான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஆர் வந்து
1 விட பெருசா சிறுசா? ஸோ நெகட்டிவ்ல இருக்குது, கண்டிப்பாக 1 விட பெருசு கிடையாது. அப்போ ஆர் வந்து 1 விட கம்மி, அப்போ 1 தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபார்முலா ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என்னு டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ 1 தான் இந்த இடத்துல பெருசு அப்படின்றப்ப ஃபார்முலாவில் 1 போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஏவோட டேட்டா 5, 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் என்னு டிவைடட் பை, இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 2 1 தான். 1 மைனஸ் 3/5. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம இது பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 5 1 மைனஸ் 3/5. ஸோ இதை நான் வந்து தனியாக எடுத்து பார்த்தேன், இங்கேயே கூட போடுங்க. ஸோ இது வந்து 1 மைனஸ் அப்படின்றப்ப ப்ளஸ் 1 + 3/5ன்னு வரும். ஓகேங்களா? 1 + 3/5ன்னு வரும். கீழே 5 இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்டெப் எழுதிக்கிறேன். 5 × 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் என்னு டிவைடட் பை 1 + 3/5. இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில் இங்கே 5 இருக்குது. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். காமனாக 5 எடுக்கும்போது இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5 + 3 டிவைடட் பை 5ன்னு வருமா? ஸோ அதான் 5 + 3 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5ன்றது கீழே இருக்குது. அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக எடுக்கும்போது 5 × 5 25ன்னு வரும் பை 8. ஓகேங்களா? 8/5ன்றது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும்போது மேலே கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஸோ 5 ஆல்ரெடி ஒரு 5 × 5 25 டிவைட் பை 8. மீதி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் என். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது ஃபார்முலா ஏவோட டேட்டா 5 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் என் டிவைட் பை 1 மைனஸ் 3/5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த ப்ளஸ்ஸாக மாற்றிருப்பேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றதை மாற்றிருப்பேன். இங்கே வந்து கீழே 5 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே 5 இங்கேயும் 5 வரணும். ஸோ மேலே இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். இல்லாட்டி எல்சிஎம் எடுத்துருப்போம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ கிராஸாக 5 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணியிருப்பேன். 1 × 5 5 + 3 அதான் எழுதியிருப்பேன் டிவைட் பை 5. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு புரியலைனாலும் கொஞ்சம் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது இதுலேயே செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டா ஏ = 256, டி இல்லை ஆர் = டேர்ம் 2 டிவைட் பை டேர்ம் 1, டேர்ம் 2 54, டேர்ம் 1 256. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 464 சார் 256. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது படி நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோட டேட்டாவும் எடுத்து எழுதியாச்சு 1/4ன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா. ஸோ எஸ்என் அப்படின்னாலே ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்றப்ப இது ஆர் வந்து 1 விட அதிகமாக கம்மியாக 1 விட கம்மி தான். 1/4 அப்படின்றப்ப 0.4. அப்போ ஆர் வந்து 1 விட கம்மி, அதாவது 1 தான் அதிகம். ஸோ 1 தான் முதல் எழுதுகிறேன். ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ எது பெருசோ அதை தான் முதல் எழுதணும். இந்த இடத்துல ஆரை விட 1 தான் பெருசு, 1 முதல் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்என் = 256 × 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் என். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1 மைனஸ் 1/4. ஸோ போன சம்மில் செஞ்சால் அதே ப்ரொசீஜர் படி பாருங்கள். 1 மைனஸ் 1/4 அப்படின்றப்ப இங்கே வந்து 1 மைனஸ் 1/4. ஸோ அப்போ ரெண்டுக்கும் கீழே காமனாக 4 வரணுன்றப்ப 1 4/4ன்னு மாற்றி 1/4. போன ஸ்டெப்பில் விட ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி காமிச்சிருப்பேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இடம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா எழுதுகிறேன். கவனிச்சுக்கோங்க. எல்லா சம்லையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன எழுதுகிறேன், 1 மைனஸ். ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் 1/4 என்ன அப்படின்னாலும் 1 பவர் என்னன்னாலும் 1 தான். கரெக்டாக? ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 4 மைனஸ் 1 டிவைட் பை n ஹோல் பவர் என்னன்னு எழுதுகிறேன். டிவைடட் பை இங்கேயும் அதே 4 இருக்குது. ஸோ 4 மைனஸ் 1 3 டிவைடட் பை 4. ஓகேங்களா? காமனாக 4 இருக்குது, 4 கொண்டு வந்துட்டேன். மேலேயும் எனக்கு வந்து 4 மைனஸ் 1 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 256
இந்த 3/4 இருக்கு இல்லையா, இது மேலே வரும்போது 4/3ன்னு வரும். ஓகேங்களா, 3/4 அப்படியே தலைகீழாக மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது ஆப்போசிட்டாக மாறிடும். 4 - 1ன்றப்ப 3/4 ஹோல் பவர் n. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு வேளை பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து 4/3 இருக்குது, இங்கே 3/4 இருக்கா. ஸோ அப்போ நான் கட் பண்ணுறேன். இதையும் இந்த 4ஐயும் கட் பண்ணலாம், இந்த 3 இந்த 3ஐயும் கட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், 3/4 ஹோல் பவர் n - 1. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து n, அதுக்கப்புறம் n - 1 இந்த மாதிரி போகும். அதாவது ஒன்றும் இல்லை, 2/3 3/2 இன்ட்டு 2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, 2/3/3/3 3/2 இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 இந்த 3 கட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும், இந்த பவர் 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுவோமா, 3² வரும். 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணோம்னா 2/3லேருந்து 2/2ன்னு மாறும், 2வை கட் பண்ணும்போது. ஸோ அப்போ இது இந்த மாதிரி மாறும் இல்லையா. ஸோ பவரில் n இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்னது n - 1ன்னு மாறும். ஸோ அதே தான், பவரில் n இருக்குது, இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கட் பண்ணும்போது nன்ற பவர் n - 1ன்னு மாறும். 3யும் 3ஐயும் கட் பண்ணும்போது nன்ற பவர் n - 1ன்னு மாறும். ஓகேங்களா, ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களால் இது முடியல அப்படின்னா இதோட கூட நிப்பாட்டிக்கலாம், தப்பு கிடையாது. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.8ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி 5, 15, 45 டாட் 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 டாட். இதை தான் நான் எழுதியிருக்கேன். 5, 15, 45 டாட் 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 அப் டு S6 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ S6க்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிவன் டேட்டா எடுத்து எழுதுகிறேன். A = 5, R = T2/T1, 15/5, 3. ஓகேங்களா, ஸோ R = 3, A = 5. ஸோ அப்போ எனக்கான எஸ்என் ஃபார்முலா ஆர் வந்து 1 விட அதிகம், அப்போ ஆர் தான் பெருசு. ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1 டிவைடட் பை ஆர் -1, பவரில் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே நான் இந்த மாதிரி போடும்போது இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க. ஏவோட வேல்யூ 5, ஆர் வந்து 3, இங்கே வந்து n வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6, இதை எடுத்து நம்ம மறந்துட்டேன். S6 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ n = 6ன்றப்ப 3/6 - 1 டிவைடட் பை 3 - 1. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எடுக்கும்போது 5 × 3/6 அப்படின்னிங்கன்னா 3 × 3 × 3 × அப் டு 6 டைம்ஸ் போட போகிறோம். ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 3s are 243, 243. ஸோ இதுக்கு மேலே மைண்டில் வரல அப்படின்னா 243 × 3 போட்டு பாருங்கள். ஸோ என்ன வரும், 9, 12, 7, 729 - 1 டிவைடட் பை 3 - 1, 2. ஓகேங்களா, ஸோ அப்போ S6 = 5 × 728 டிவைடட் பை 2. இது கட் பண்ணலாம் 2 டேபிள்ஸில். ஸோ 5, 1 2 2, 3 2s are 6, 6 2s are 12, 4 2s are 8. ஸோ அப்போ 5 × 3 64. ஓகேங்களா, இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 5 4s are 20, 0 2, 32க்கு 2, ரிமைனிங் 3, 18. ஓகேங்களா, ஸோ 1820 அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸோட சம். ஓகேங்களா, ஓகே வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி whose காமன் ரேஷியோ 5 and whose sum to first 6 terms is 46,872. ஸோ இதில் இருக்கிறதுல கொடுத்துருக்கிறதுல கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டேன். R = 5, S6 = கொடுத்துட்டேன். ஸோ S6க்கான ஃபார்முலா நமக்கு SNக்கான ஃபார்முலா தெரியும். A × R தான் பெருசு 1 விட. அப்போ A × R பவர் n - 1 டிவைடட் பை R - 1ன்ற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். S6 = ஏவோட டேர்ம் தெரியாது, பட் ஆரோட டேர்ம் 5, n வந்து 6 - 1 டிவைடட் பை 5 - 1. ஸோ A × 5/6 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15,625 வரும், -1 டிவைடட் பை 5 - 1. ஓகேங்களா, S6க்கான டேட்டா நம்ம இங்கே எழுதலாம். 46,872 = A × 15,624 டிவைடட் பை 4. ஓகேங்களா, இது 4 டேபிள் இங்கேயே நம்ம கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறேன்.
3 4s are 12, ரிமைனிங் 36, 9 4s are 36, அடுத்து 2ல நம்பர் கிடையாது 0, 24ன்றப்ப 6 4s. ஸோ அப்போ 46,872 ஈக்குவல் டு 3,906 அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 46,872 டிவைடட் பை, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஆன்சர். ஸோ இதையும் இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கட் பண்ணணும். ஸோ இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கட் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி போட்டு பார்க்குறேன் ஈஸியாக நம்மளுக்கு. ஏன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ மல்டிபிள் ஆஃப் 6 தான் கண்டிப்பாக கன்ஃபார்மு. ஸோ நான் போட்டு பார்க்குறேன் 3,906 1 போடுறேன். 2 போட்டால் 6 தாண்டி 7 தாண்டி போயிடும். அப்போ நமக்கு வராதுன்றதுனால 1 போடுறேன். ஓகேங்களா. கட் பண்ணேன் அப்படின்னா 1 8 46ல் 39 போனால் 7 7 81. ஓகேங்களா. 2 போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 39நாலே 78, 6னா 12, அப்போ அழகாக சொல்லலாம் 12. ஓகேங்களா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே ஆன்சர் தான் வருது 0. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 12 நம்ம அழகாக எழுதலாம். ஓகேங்களா. இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டே வரலாம். 6ஆல் எடுக்கலாம், 3ஆல் எடுக்கலாம், 2ஆல் எடுக்கலாம், இந்த மாதிரி 12ஆல் எடுக்கலாம். ஸோ இப்படி 1 பை 1 போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. இது ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் போட்டது. ஸோ இதுதான் தேர்டு சம்மு. அவன் கேட்டிருக்கிறது ஸ்டார்டிங் டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு டேர்ம் தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 12 எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஃபோர்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 931 இதோட இன்ஃபினிட்டி டேர்மு, அடுத்து இதோட இன்ஃபினிட்டி டேர்ம். இந்த இன்ஃபினிட்டி டேர்முக்கு சம்மேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தனித்தனி எழுதிருக்கேன். சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஏ பை 1 மைனஸ் ஆர். பட் ஆர் என்னது 1க்கும் -1க்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ, ஆர் பார்த்தீங்க அப்படின்னா T2 டிவைடட் பை T1. ஓகேங்களா. ஸோ ஆர் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் 1/3 அப்படின்றது ஆர் வரும். ஓகேங்களா. இது முடிச்சிடறேன். ஸோ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ 9 1 மைனஸ் ஆரோட டேட்டா 1/3. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் வழக்கம் போல் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 3ன்றப்ப காமனாக எனக்கு 3 வரணும். ஸோ 3 minus 1 divided by 3 அப்படின்னு மாற்றுறேன். இந்த 1 minus 1/3 3 minus 1/3 மாற்றுறேன். இதுக்காக 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 3 minus 1 divided by 3. ஸோ இது என்னது 2/3 9/2/3. ஸோ இதை நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது இன்ட்டு 3 divided by 2ன்னு வரும். ஸோ 27 divided by 2 அப்படின்றது தான் எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். இது செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ 21, ஆர் வழக்கம் போல் T2 டிவைடட் பை T1. ஸோ என்னது 14 டிவைடட் பை 20, 2/3 7 டேபிளில் போட்டிங்கன்னா. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2/3ன்னு வரும். ஏ ஈக்குவல் டு 21 வரும். ஸோ இப்போ நம்ம போட்டு பாருங்கள் எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் தான். ஓகேங்களா. பட் ஆர் அதெல்லாம் எல்லாம் சொல்கிற மாதிரி -1 to 1 இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏ 21 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட டேட்டா. ஸோ ஆரோட டேட்டான்றது 2/3. ஓகேங்களா. ஸோ 21 டிவைடட் பை 2/3. இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 3 - 2 டிவைடட் பை 3ன்னு மாறுமா. இங்கே 1 இருக்குது, 1லேருந்து இதை 2 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பட் 2க்கு கீழே 3 இருக்கிறதுனால 1க்கு கீழேயும் 3 கொண்டு வரணும். மேலும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் அது நடக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 1ன்றது 3/3ன்னு மாறும், -2/3. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 21 டிவைடட் பை 1/3ன்னு வரும். இந்த 3 ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 21 × 3/1. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 63 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஃபிஃப்த்து சம்மு. இப் the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32/3. Find the common ratio. ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபிஃப்த்து சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்றது 8ன்னு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எஸ் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கான், 32/3 கொடுத்துருக்கான். ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்குரிய எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா ஏ பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா. ஸோ ஆறுன்றது என்னது 1க்கும் -1க்கும் நடுவில் இருக்கணும். ஸோ
ஸோ இப்போ எஸ் இன்ஃபினிட்டின்றது 32/3 அவன் கொடுத்துட்டான். ஏவோட டேட்டா 1 மைனஸ் ஆர். அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இந்த 32 இங்கே 8. 32ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தான். அப்போ 188 4 8 ஆர் 32. ஸோ 4/3 ஈக்குவல் டு 1/1 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 மைனஸ் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. 1 மைனஸ் ஆர் மேலே போயிடும். ஸோ இந்த 3 இங்கே கொண்டு வரும்போது 3, இந்த 4 கொண்டு வரும்போது 4/3. ஓகேங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே அட் அ டயத்தில். ஸோ இந்த கீழே இருக்கிறத ஆப்போசிட் சைடு பண்ணியிருக்கேன். இந்த இதை ஃபுல்லாக அப்படியே இது இங்கேயும் 4 கீழேயும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது ஆரோட டேட்டா மட்டும்தான் தேவை. அப்போ ஆரை மட்டும் அந்த பக்கம் மாற்றுங்க. இந்த பக்கம் வந்து 1 இருக்கும். இந்த 3/4 மைனஸ் 3/4 மாறும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 தான். அதனால் நான் 6 அப்படியே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இதை கூட விட்டுருங்க. அந்த மைனஸ் 6 அப்படியே வைங்க. இந்த 1 மட்டும் அந்த சைடு கொண்டு போங்க. 3/4 மைனஸ் 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மேலே 1 தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2க்கும் காமன் 4 வர்ற மாதிரி 1 மேலும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கீழே 4 மேலே வந்து 3 மைனஸ் 4. ஸோ 3 மைனஸ் 4ன்றப்ப மைனஸ் 1/4. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு என்ன இருக்குது? மைனஸ் 6. சைனை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1/4. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது? 2 சைடு மைனஸ்ன்றப்ப 2 மைனஸையும் கட் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1/4. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம கடகடன்னு செய்யலாம். வேகமாக செஞ்சீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தானாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 6ன்றதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த மைனஸ் 6 இல்லாட்டி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 6 அந்த பக்கம் கொண்டு வந்து இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணலாம். 4 மைனஸ் 3/4ன்னு வரும். 1/4ன்னு டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? 2 ஸ்டெப்பு கம்மியாகும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஸோ ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 2.28ல் இருக்கக்கூடிய 6th சம் தான். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 0.4 0.44 0.444 அப் டு n டேர்ம்ஸ். இதுக்கு வந்து சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் கொடுத்துருக்கிறது முதல் ஏபிஆர் ஜிபிஆர் நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கான ஃபார்முலா பண்ண முடியும். ஸோ இது ஏபிஆர் ஜிபிஆனே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கதை நம்ம ஜிபிஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜிபிஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் இருக்கக்கூடிய இந்த 4 அப்படின்ற டேர்மை மட்டும் வெளியில் எடுத்தேன். ஓகேங்களா? இந்த 4ன்ற டேர்மை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே மீதி எனக்கு இதில் 4 போயிடுச்சுன்னா 0.1, இதில் 4 போயிடுச்சு அப்படின்னா 0.11, இதுலேயும் 4 போயிடுச்சுன்னா 0.111. ஸோ அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை ஜிபியாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 9ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது 9/9 அப்படின்றப்ப மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே வந்து டிவைடட் பை 9 இங்கே போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.9 0.99 ப்ளஸ் 0.999 அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக 4 எடுத்துகிட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 9ன்றது நியரர் டு 10. ஓகேங்களா? 10க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் 4ன்றப்ப நான் 10க்கு பக்கத்துலையும் இல்லை, 0க்கு பக்கத்துலையும் இல்லை. ஸோ ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டன்றதுனால தான் 4 வெளியே எடுத்துகிட்டு 9ஆல் மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணி இதை 9 கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4/9 அப்படியே இருக்கும். இந்த 0.9 எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 0.1 எழுதலாமா? ஸோ பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா 0.99 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் 0.01 எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 0.001ன்னு எழுதலாம். ஸோ அப் டு அதே மாதிரி n டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ 4/9 ப்ராக்கெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 1 மைனஸ் 0.1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே என்னது, ப்ளஸ்ஸு மைனஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கே தவிர மல்டிப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸை ஃபுல்லாக தனியாக எடுத்து எழுதுகிறேன். அப் டு n டேர்ம்ஸ் மைனஸ் போட்டு, ஸோ மைனஸு காமனாக எல்லாத்துக்கும் போட்டு அப்போ மைனஸ் உள்ளே போட தேவையில்லை. உள்ளே வந்து 0.1 ப்ளஸ் 0.01 அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? உள்ளே வந்து ஏன் மைனஸ் போடலன்னு கேட்காதீங்க. ஏன்னா உள்ளே இருக்க எல்லாத்துக்கும் காமனாக வெளியில் போட்டு ப்ராக்கெட்டை போட்டேன். ஸோ இந்த மைனஸும் ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா டேர்முக்கும் காமன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் ஈஸியாக போடுற மாதிரி வந்திருக்கும். என்ன அப்படின்னா இதெல்லாம் 1 1 1 1. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு என்னது,
ஜிபி தான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் எல்லாமே ஜிபியில் வரும். காமன் ரேஷியோ வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரேஷியோ போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு ரேஷியோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு T2/T1 போட்டு பாருங்கள். 0.01 டிவைட் பை 0.1 மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0.1 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு ஒரு டிசிமல் தள்ளி இங்கே 0.1 வரும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஸோ அப்போ 0.1. அதே இது T3/T2 போட்டு பாருங்கள். 0.001 டிவைட் பை 0.01 ஓகேங்களா. T3ன்றது இங்கே எழுத வேண்டிய டேர்மு, இங்கே இருக்கு இல்லையா அந்த டேர்மு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து 0.1 டிவைட் பை 1ன்னு தான் வரும். ஸோ இதுவும் 0.1 தான். ஸோ அப்போ ரேஷியோ ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது ஜிபின்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஆர் வந்து நமக்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு. என்னது 0.1, ஏ வந்து 0.1 தான். ஸோ இங்கேயும் ஆர் வந்து 1, ஏ வந்து 1. ஸோ ரெண்டுமே சேம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 4/9. ஸோ ஆரோட வேல்யூவும் 1, ஏவோட வேல்யூவும் 1 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட சம்மேஷன், நமக்கு சம்மேஷன் ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், எஸ்என் ஈக்குவல் போடுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஷியோவில் ஒரே டேர்ம் வந்துச்சு அப்படின்னா எண்ணு தான் இதுக்கான டேட்டா ஓகேங்களா. சம்மேஷன் வந்து எண்ணு மைனஸ் போட்டுருங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஆரோட வேல்யூவும் 1, ஏவோட வேல்யூவும் 1 அப்படின்னா இதோட சம்மேஷனுக்கான ஆன்சர் வந்து என் டேர்ம்ஸ்னால் என், எம் டேர்ம்ஸ்னால் எம், எக்ஸ் டேர்ம்ஸ்னால் எக்ஸு தான் ஓகேங்களா. ஸோ மைனஸ் இப்போ வந்தீங்கன்னா ஆர் வந்து இது கிடச்சிருச்சு, ஏ வந்து இது கிடச்சிருச்சு. நம்மளுக்கான ஃபார்முலாவோட எழுதிக்கிறேன். எஸ்என் ஈக்குவல் டு என்னது ஏ இன்ட்டு ஆர் வந்து 1 விட கம்மி, அப்போ 1 தான் பெருசு. R/n டிவைட் பை 1 - n ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ நான் வந்து என்னது இந்த ஃபார்முலா படி போடுறேன். ஏ வந்து 0.1 இன்ட்டு 1 - 0.1 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 - 0.1 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு கொஞ்சம் கவனமாக எதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் வரும்போது ப்ராக்கெட் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது, அதையும் சொல்லிவிட்டேன். ஸோ 0.1 1 - 0.1ன்றப்ப 0.9 ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. இன்ட்டு 1 - 0.1 அப்படின்றது நமக்கு எப்படி எழுதலாம், இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல எழுதலை. 0.1ன்றது 1/10 0.1 1 தான் ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து 0 இருக்குது. இதை டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட்டு ஒரு டெசிமல் தள்ளி இந்த பக்கம் முன்னாடி வரும் டிவைட் பண்ணும்போது. ஸோ அதை தான் 0.1ன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 0.1 1/10 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ 4/9 n மைனஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/9 வந்துடும். இது வந்து வழக்கம் போல் 1 - 1/10 ஹோல் பவர் n. ஸோ இப்போ இந்த 4/9 உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4/9n மைனஸ் 4 × 4 4 9 × 9 81 இன்ட்டு 1 - 1/10 ஹோல் பவர் n. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ப்ராக்கெட்லாம் போடாமல் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 4 × 4 4 9 × 9 81. ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பார்க்க போகிறது அதே தான். 6th எக்ஸசைஸ் நம்பர் 2.8 இருக்கக்கூடிய 6th சம்மில் செகண்ட் டிவிஷன் தான். ஸோ போன டிவிஷன் ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாடல் தான் இங்கேயும். இதையும் சொல்லிட்டு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக மனசில் வந்துடும், நீங்களாகவே செய்யலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன் 1 எல்லாமே 10 பக்கத்தில் தானே இருக்குது, எதுக்காக நம்ம 9ஆல் மாத்திரம் இதே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். பட் ஆனால் அதில் ஒரு கிரிட்டிக்கல் என்ன வரும் அப்படின்னா இதில் 1 இருக்குது, இது வந்து 10 + 1 போடுவோம். இதை வந்து எப்படி போடுவோம், 110 + 1 போட முடியும். ஸோ போட முடியாது இல்லையா. ஸோ 100 எல்லாமே இந்த மாதிரி தான் எழுத முடியும். அதனால் இது டேரெக்டாக நம்மளால் அப்படி கொண்டு போக முடியாதுன்றதுக்காக தான் இங்கேயும் மேலேயும் கீழேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணி பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 - 1 100 - 1 1000 - 1 இந்த மாதிரி வந்துருச்சா. இதே நம்ம டேரெக்டாக எடுக்கிறேன். 9ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் எடுத்தேன் அப்படின்னா 1 10 + 1 110 + 1ன்னு எழுதுவோம். ஸோ 110ன்றது நமக்கு சாத்தியமாக ஆகாது. ஸோ அதனால தான் 9ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பழைய மெத்தடு தான், அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ 3/9 இந்த 10 + 100 + 1000 ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதுகிறேன் n டேர்ம்ஸு மைனஸ் காமனாக போட்டுட்டேன் எல்லா இடத்துக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸ் ஓகேங்களா.
ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக மைனஸ் போடாமல் காமனாக வெளியில் போட்டேன். ஸோ இப்போ 3/9 இங்கே வந்து நம்மளுக்கு A = 10, N = N, R = 100/10ன்னு வரும். ஸோ R = 100/10ன்னு போட்டிங்கன்னா 10 வரும். ஓகேங்களா? அதேமாதிரி 1000/100 போட்டாலும் 10 தான். ஸோ R = 10, A = 10. அப்போ SN ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய SN = என்ன ஃபார்முலா? A இன்ட்டு R வந்து 10 1 விட அதிகம். அப்போ R தான் மொதல். ஓகேங்களா? /R - 1 இந்த ஃபார்முலா தான் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவோட டேட்டா 10, ஆரோட டேட்டா 10^n -1 /10 - 1 மைனஸ் நம்ம வழக்கம் போல் இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஏவும் 1 ரேஷியோவும் 1 அப்படின்றப்ப நமக்கு என்ன ஃபார்முலா n தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு 3/9 இன்ட்டு இந்த 10/9. ஓகேங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வரும். 10/9 இன்ட்டு 10^n - 1 -n. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதோட விட்டுக்கிட்டாலும் சரி, இதை உள்ளே மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதினாலும் சரி தான். ஸோ 3 × 30 30/81 இன்ட்டு 10^n - 1. அடுத்து அதே 3/9 இதுக்கு காமன். ஸோ மைனஸ் இருக்குது 3/9 இன்ட்டு n. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜிபி. ஓகேங்களா? 3, 6, 12. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1536 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1536 வரைக்கும். ஓகேங்களா? 1536 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட ஜிபி என்ன, எஸ்என் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா A = 3, R = நமக்கு தெரிஞ்சது T2/T1, 6/3 = 2. ஸோ R = 2, A = 2. அப்புறமா என்னது, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேர்ம்ன்றது என்னது, டேர்ம் 9, டேர்ம் n. சரிங்களா? டேர்ம் n = 1536. அவன் என்ன கேட்டிருக்கான், SN = என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ கிவன் டேட்டா A கொடுத்துட்டான், R கொடுத்துட்டான், TN கொடுத்துட்டான், SN என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ SN கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி N என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஜிபியை பொறுத்த வரைக்கும் TN அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவோம்னா A × R⁻n - 1. இதுதான் TNக்கான ஃபார்முலா எங்கள் ஜிபியில். ஓகேங்களா? ஸோ டிபியில் ஜிஎனுக்கான ஃபார்முலா இது. ஸோ டிஎன் = என்னது, ஏன்றப்ப 3, ஆறுன்றப்ப 2, n - 1 என்னன்னு தெரியாது. ஸோ டிஎன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 1536 × 3 × 2^n - 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. இந்த 1536 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். 1536 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 5 3s are 15, 12. அகைன் 3ஆல் போட்டு பாருங்கள், 1, அகைன் 21. ஸோ 3 வராது. 2ஆல் போட்டு பாருங்கள், 2 2s are 4, ரிமைனிங் 1 5 6. ஸோ 2ஆலே போட்டு பாருங்கள், அகைன் 2 64. இப்போ வந்து 8 வேணாம் நமக்கு, மேக்ஸிமம் 2ஓட டேர்மும் 3ஓட டேர்ம் தான் போடணும். அப்போ 2ஓட டேர்மே போடுறேன். ஸோ 32. அகைன் 2ஆல் போட்டு பாருங்கள், 16, 2னா 8, 2னா 4, 2னா 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடியது 3 வந்து என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த 1536 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 3^1 இன்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 2s இருக்கா. ஸோ 2^9 = 3 × 2^n - 1. ஓகேங்களா? இப்படி எழுதலாமா? 1536 இந்த மாதிரி நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை 3 வருது எத்தனை 2 வருது நம்ம பிரித்து எழுதிடலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்கக்கூடியது இதுதான். நம்ம சிம்பிளாக பண்ணுறோம், மல்டிபிள்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ 3 பவரில் எதுவுமே இல்லைனாலும் ஒன்று தான். 3/3 3/3 கேன்சல். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2^9 = 2^n - 1. அப்போ n - 1ன்றது எதுக்கு சமம், 9க்கு சமம். அப்போ n = 9, இந்த -1 அந்த சைடு ரொம்ப +1. ஸோ n = 10. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு, n = 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம SN போடலாமா? SN = ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் SNக்கான ஃபார்முலா A × 1 ஆரா எது வரும். ஸோ ஆரோட இது வந்து 1 விட அதிகம், 6 தான் பெருசு. ஸோ 2 பவர் இது A +
r⁻n−1 டிவைடட் பை r−1 ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் டேட்டாவை அப்ளை பண்ணுவோம். ஏக்கு பதிலாக 3, ஆருக்கு பதிலாக 10, எண்ணுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக 2, எண்ணுக்கு பதிலாக 10 -1 டிவைடட் பை 2 - 1 ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா 3 × 2^10 அப்படின்றப்ப 1024 -1 டிவைடட் பை 1. ஸோ 1023 3 × 1023 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ 3 × 1023 அப்படின்றப்ப இதை கட் பண்ணால் 23 வரும். 1023 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9603. ஸோ 3069 அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்மேஷன் ஆஃப் த கிவன் ஜிபி ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபார்முலாவை நம்ம எழுதினாலே போதும். எஸ்என் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எஸ்என்னில் என்னெல்லாம் தேவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏ தேவை, ஆர் தேவை, என் தேவை. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏ கொடுத்துட்டான், ஆர் கொடுத்துட்டான், என்னு தெரியாது. பட் எண்ணுக்கு பதிலாக டிஎன் கொடுத்துருக்கான். ஸோ டிஎன் = ஏ × r−1. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் ஏவோட டேட்டாவையும் ஆரோட டேட்டாவையும் போட்டு பார்த்தோன்னா n-1 எண்ணு வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ்என்னை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2.8ல் இருக்கக்கூடிய 7th சம். நெக்ஸ்ட் 8th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். 8th சம் கொஞ்சம் பேராக இருக்குது, பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்கள், குமார் ரைட்ஸ் எ லெட்டர் டு 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். குமார்ன்ற ஒருத்தன் அவனோட 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறான். ஹி ஆஸ்க் ஈச் ஒன் ஆஃப் தம் டு காப்பி த லெட்டர் அண்ட் மெயில் டு 4 டிஃப்ரெண்ட் பர்சன் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் தே கண்டினியூ டு த ப்ராசஸ் சிமிலர்லி. அதாவது ஒருத்தர் குமார் 4 பேருக்கு ஒரு லெட்டரை எழுதுறான். ஒவ்வொருத்தருக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்புகிறான். அனுப்பிட்டு இதே இதை நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 4 பேருக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அதே தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் ஒரு லெட்டரை எழுதிட்டு இதே மாதிரி நீங்கள் இத்தனை லெட்டர் எழுதுனா உங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொடுத்தோன்னா 10 பேருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னா அந்த ஒருத்தரும் 10 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒருத்தரும் 10 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி போகும் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு எக்ஸசைஸாகவே கொடுத்துருக்கான், சம்மாவே கொடுத்துருக்கான் ஓகேங்களா. குமார் வந்து 4 லெட்டரை எழுதி 4 பேருக்கு கொடுத்து அந்த 4 பேரையுமே ஒருத்தரும் 4 பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதே தான் அந்த லெட்டரை அப்படியே காப்பி பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து போகும்போது அவங்களுக்கு மேலே 4 பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ குமார்ன்றவன் ஏன்ற ஒருத்தனுக்கு ஒரு லெட்டரும் பிசிடி 4 பேருக்கு ஒரு லெட்டரை கொடுக்குறான். அப்போ அந்த லெட்டரில் இந்த லெட்டரை 4 பேருக்கு நீங்கள் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ ஏன்றவனும் அந்த லெட்டரை வாங்கி 4 பேருக்கு அனுப்புவான். பின்றவனும் அந்த லெட்டரை வாங்கி 4 பேருக்கு அனுப்புவான். அதே மாதிரி சின்றவனும் அதே இதை காப்பி பண்ணி 4 பேருக்கு அனுப்புவான். டியும் அதே இதை காப்பி பண்ணி 4 பேருக்கு அனுப்புவான். அடுத்தது ஈன்றவன் அந்த லெட்டரை பார்த்தோன்னே அந்த லெட்டரில் இருக்க மாதிரியே 4 பேருக்கு காப்பி பண்ணி அனுப்பணும் அப்படின்ட்டு அவனும் 4 பேருக்கு அனுப்புவான். எஃப்ன்றவனும் காப்பி பண்ணி 4 பேருக்கு அனுப்புவான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தனும் 4 காப்பியை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார்ன்ற ஒருத்தன் தான் லெட்ரு அனுப்புகிறான். எத்தனை லெட்டர் அனுப்புகிறான்? ஸோ இது வந்து மொத்தம் 4 இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைமில் வர்றது. அடுத்து இந்த 4 லெட்டர் வந்து இங்கே கீழே இருக்கவங்களுக்கு போகும்போது எத்தனையாக கன்வெர்ட் ஆகுது? 4, 8, 12, 16. ஸோ 16ஆக கன்வெர்ட் ஆகுது. இந்த 16ன்றது 4 ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா. அடுத்தது இந்த 16 லெட்டர்ஸும் அடுத்து இருக்கிறதுல கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 16 தான். 4 16 சார் 64 ஓகேங்களா. ஸோ 64ன்றதை எப்படி எழுதலாம்? 4/3. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 4/n வரைக்கும் அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து நம்ம இதை ஒரு ஜிபியாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? 4 + 4 ஸ்கொயர் + 4/3 + அப் டு 4/n அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு ஒரு சம் வந்தாலே நம்ம இந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குமார் அனுப்பின லெட்டர் தான் 4 லெட்டர்ஸ் தான். பட் அவன் கொடுத்த 4 மெம்பர்ஸும் எத்தனையும் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக 16ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16ன்றது 4 ஸ்கொயர். அடுத்தது தேர்ட் டேர்மில் 4/3. ஸோ இந்த மாதிரி இந்த 4ன்றது அப்படியே வந்து அதோட டபுளாக மாறிக்கிட்டு இருக்கு, ட்ரிபிளாக மாறிக்கிட்டு இருக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றப்போ 4/1, செகண்ட் டைம்ன்றப்போ 4/2, செகண்ட் டைம் 2, தேர்டு டைம் 3, ஃபோர்த்து டைம் 4, nth டைம் 4/n ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜிபி. ஸோ இதிலிருந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். assuming that the process is unaltered and it cost to mail one letter. ஒரு லெட்டரை மெயில் பண்ண 2 rupees ஆகும். ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் when 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் மெயில்டு. ஸோ அந்த இதில் நான் சொன்னேன் அப்படியே n டைம்ஸ் போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த n டைம்ஸ்ன்றது என்னது 8 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 8 டைம்ஸ்.
ஃபர்ஸ்ட் டைம்னா 4/1, செகண்ட் டைம்னா 4/2, தேர்டு டைம்னா 4/3. அப்போ 8 டைம்ஸ்னா 4/8 தானே, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான். அப்போ 4/8 வரைக்கும் தான் நம்மளுக்கு அவன் கொடுத்துருக்கான். இதுக்கு ஒரு லெட்டருக்கு 2 ருபீஸ். அதை இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்த லெட்டருக்கு எவ்வளோ செலவாகும் கேட்டிருக்கான், ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் வந்திருக்குது அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து எஸ்என் தான் ஃபார்முலா. ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ வந்து 4, ஆர் வந்து T2 டிவைடட் பை T1. ஸோ 4/2 / 4, ஓகேங்களா? 4/2 இது வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4/2 - 1ன்னு எழுதலாமா? ஸோ 4 பவரில் 2 இருக்குது. டிவைட் பண்ணும்போது கீழே இருக்க பவர் மேலே வரும். ஏன்னா ரெண்டுமே 4ன்ற சேம் நம்பர். ஸோ அப்போ -1 வரும். ஸோ 4/1. R = 4, A = 4. ஸோ அப்போ SN வந்து R வந்து 1ஓட பெருசு. ஸோ R⁻n - 1 டிவைடட் பை R - 1, ஓகேங்களா? ஸோ எஸ் 8 கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 4, 4/8 - 1, 4 - 1, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4 இன்ட்டு இந்த 4/8 அப்படின்னா 65536, ஓகேங்களா? -1 டிவைட் பை 4 - 1, 3. ஸோ இது எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4/4 எப்படி எழுதலாம்? 4/4 இன்ட்டு 4/4ன்னு எழுதலாம். 4/4னா நமக்கு தெரியும் 256, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஓகேங்களா? 4 × 4 16, 16 × 4 64, 64 × 4 2/56, ஓகேங்க, 256. ஸோ 256 × 256 அப்படின்னு போட்டிங்கன்னா 4/8, இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து 4/3 × 6/535, ஓகேங்களா? ஸோ இது 3ஆல் கட் ஆகும்னா அழகாக கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 2 3s are 6, 1 3 3 25, 8 3 2, 4 3 12, 5 3, ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 5s are 0, அடுத்து 4 6s are 16, ப்ளஸ் 2 8 1, 32 33க்கு 3, ரிமைனிங் 1 3, ஓகே 7 8. ஸோ அவன் அனுப்பக்கூடிய மொத்த லெட்டர்ஸ் 8 எஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. மொத்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 87,380 லெட்டர்ஸ். ஆனால் நம்மளுக்கு அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட், ஓகேங்களா? மொத்த லெட்டர் அனுப்புறதுக்கு எவ்வளோ செலவு? ஒரு லெட்டருக்கு 2 ருபீஸ். ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 4 17, ஓகேங்களா? ஸோ 1,74,760 ருபீஸ் ஆகும், ஓகேங்களா? இது 2 6 2, ஒரு நிமிஷம் 2 8 16, ஓகே கரெக்டு தான், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டு வந்து டு பி பெய்டு டு த இமெயில், ஓகேங்களா? இமெயிலில் மெயில் தான், ஓகே. சம் பார்த்துக்கோங்க. நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அவன் கொடுத்துருக்க பேராகிராஃபை இந்த மாதிரி ஜிபியாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். குமார் 4 லெட்டர் மெயில் பண்ணுறான், ஒருத்தனும் 4 லெட்டர் மெயில் பண்ணுறான், அடுத்து அவன் ஒருத்தனும் 4 லெட்டர் மெயில் பண்ணுறான். ஸோ இது வந்து 4ன்னு வரும், இது வந்து 16 வரும், 16னா 4/2, இது வந்து 64 வரும், 4/3. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் டைம்னா 4/1, செகண்ட் டைம்னா 4/2, செகண்ட் டைம்னா பவரில் 2, தேர்ட் டைம்னா பவரில் 3, அப்போ 8 டைம்னா பவரில் 8, ஓகேங்களா? பவரில் 8 டைம்னா இந்த மாதிரி போட்டு நம்ம செஞ்சீங்கனாலே ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். 2.8ல் இருக்கக்கூடிய 9th சம் தான். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். 0.123 பாரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் பாரில் இருந்தாலே இந்த மாதிரி தான் எழுதுவோம் அப்படின்ட்டு. A = 0.123 அப்படின்னா பாரில் போட்டாங்கன்னா இந்த 123ன்றது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 123யை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், ப்ளஸ் போட்டு அடுத்தது இந்த இதில் இருந்து இதை மட்டும் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 இடத்துல 0 போட்டுவிட்டு அடுத்து 123 எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ஆட் பண்ணும்போது 0. இந்த 6 டிஜிட்டுக்கும் 00 போடுறேன், 00 போட்டு அடுத்து இதை எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கலாமா இன்ஃபினிட்டி டைம்ஸ்? ஏன்னா அது டாட் இன்ஃபினிட்டி, அப்போ இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 123 பாரை 123 123 123 இந்த மாதிரி எழுதலாம்.
இதை நான் வந்து பிரித்து எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுறேன். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ என்ன 11 அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்? 10 + 1ன்னு எழுதலாமா? அதே இது 123 அப்படின்னா 100 + 20 + 3 இப்படி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான். இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது 0.123 அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்? 0.1 + 02 + 003 இப்படி எழுதலாமா? ஸோ பாயிண்ட்ல இருந்தால் ஜீரோவை முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாயிண்ட்ல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்பரே பெரிய நம்பரை வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 11 10 + 1 எழுதுவோம். 1 2 3 100 + 20 + 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி 0.123 இருந்துச்சுன்னா 0.1 அதுக்கப்புறம் 0.02 அதுக்கப்புறம் 0.003 பிரித்து பிரித்து எழுதிருப்போம். அதே மெத்தடில் தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாருங்கள். எஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது எஸ் இன்ஃபினிட்டி. ஸோ a/1 - r. ஓகேங்களா? ஸோ ஏ வந்து 0.123, ஆர் வந்து 0.0000123 / 123. ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் இருக்குது. இங்கே கீழே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட்டையும் 6 டிஜிட்டையும் நான் கட் பண்ணணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுவோம்? 6 டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 ஜீரோஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்னது 123 / 123 3 ஜீரோஸ் வரும். ஓகேங்களா? பாயிண்ட்டை எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணேன் அப்படின்னா என்னது 1/1000 வரும். ஸோ 1/1000 அப்படின்றது 001. ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3, அதாவது 3 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் 0 1ன்றது 1.0னாலும் 1 தான். ஸோ அப்போ 3 டிஜிட் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை 3 டிஜிட்டு முன்னாடி தள்ளி கொண்டு போகணும். ஸோ அப்போ 1 2 3 3 டிஜிட் வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து 6. 6 வந்து 1ஓட கம்மி தான். ஏ வந்து இது. ஸோ இப்போ நம்ம இன்ஃபினிட்டி டேர்ம் போடலாமா? 0.123 / 1 - 0.001. ஸோ 0.123 / 0.123. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்றப்ப நான் 3ஆல் கட் பண்ணுறேன். 4 3s are 12, 1 / 0.333. ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் சீரீஸ். ஓகேங்களா? ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த இந்த நம்பர் அப்படின்றப்ப இது ரேஷனல் ஃபார்ம். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th சம் பார்த்தீங்கன்னா SN = x + y × x² + xy + y² ப்ளஸ் டேர்ம் ஒரு டேர்மாக கொடுத்துருக்காங்க. n டேர்ம்ஸ். ஓகேங்களா? SN வந்து n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் ப்ரூவ் தட் x - y × SN. ஸோ இந்த SN x - y மல்டிபிள் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ SN அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், சம் ஆஃப் த சீரீஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த சீரீஸு இப்போ வாங்க அடுத்து உள்ளே போய் பார்ப்போம். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது x - 1 y × SN = இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் அப்படின்னா x - ஒய்யோட SN மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ SNன்றது இது இங்கே ஃபுல்லாக எழுதியிருக்கேன். முன்னாடி x - ஒய்யால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த x - ஒய்ன்றது இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் காமன். ஸோ தனித்தனி இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம், இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம், அடுத்து இது இன்ட்டு இது எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து எழுதும்போது இது பார்த்தீங்கன்னா x - ஒய் இன்ட்டு x + ஒய். ஸோ பார்த்தீங்கன்னா a - b இன்ட்டு a + b இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? x - y × x + yன்றது a + b × a - bன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், a² - b². ஓகேங்களா? தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். a + b × a - b = a² - b². அப்போ x - y × x + yன்றது x² - y² வரும். அதே மாதிரி a - b × a² ப்ளஸ் ab, இது a² தான், வேறு ஒன்றுமே இல்லை. a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஓகேங்களா? a - b × a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² இருந்ததுன்னா a³ - b³ அப்படின்றது தான் ஃபார்முலா நம்மளுக்கு. ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் இங்கே இருக்குது. x - y × x² ப்ளஸ் xy ப்ளஸ் y²ன்றப்ப a³ - b³. ஸோ 2 சொல்லிட்டேன், 3வது சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது x³ இருக்குது, y³ இருக்குது அப்படின்றப்ப a⁴ - b⁴ எழுதிடலாம். ஓகேங்களா? a - b × a³ ப்ளஸ் a² b ப்ளஸ் ab² ப்ளஸ் a³ a⁴ - b⁴. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட், இது மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. a - b அப்படின்றது இங்கேயே இருக்கா?
ஏ பவர் 4 மைனஸ் பி பவர். இப்போ ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் 3 எழுதுங்க. இங்கே 4 இருந்தால் இங்கே பவர் 3 ஏ கியூப் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் இந்த 3லேருந்து 1 குறைங்க ஏ ஸ்கொயர். இதில் 1 குறைச்சதுனால இந்த பியை 1 சேர்த்துக்கணும். ஓகேங்களா. இப்போ ஏ ஸ்கொயர் பிபி 1 இப்போ அதுனா 3 வருதா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏல 1 குறைங்க பியில் 1 கூட்டுங்க. ஸோ ஏ1 பி ஸ்கொயர் இங்கேயும் கூட்டினா 3 வருதா. அடுத்தது ஏல இன்னொன்று குறைச்சிங்கன்னா ஏவே கட்டாயிரம், பியில் 1 கூட்டுங்க பி கியூப். ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப இங்கே 3 பவரில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் பவரில் 3 வர்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பவரில் 1 இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணுறத விட மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த ஒரு ஃபார்முலாவை நான் போட்டேன் அப்படின்னா இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு பதிலாக எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூபு. நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் எல்லாம் தனியாகவும் ஒய் எல்லாம் தனியாகவும் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூபு. ஓகேங்களா. ஸோ இதுக்குரிய கொஸ்டினுக்குரியதை ஒன்றுக்கும் இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த டேர்முக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இந்த டேர்முக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுறேன் எக்ஸ் பவர் 4. ஆக்சுவலாக இது டாட் டாட் டாட். ஓகேங்களா. ஸோ அப்போ டாட் டாட் டாட். அடுத்தது மைனஸ் டேர்மில் தான் வரும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் 4. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டதுனால மைனஸை காமனாக எடுத்துட்டேன், வெளியில் காமனாக எடுத்துட்டு உள்ளே வந்து நான் இந்த மாதிரி எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பித்து டாட் டாட் டாட், இது ஒய் ஸ்கொயரில் ஆரம்பித்து டாட் டாட் டாட். நமக்கு தெரிஞ்சது இது வந்து சம்மேஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. சம்மேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா. மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் சம்மேஷனுக்கு. ஸோ இதில் சம்மேஷனில் அப்ளை பண்ணும்போது எனக்கு தேவையானது இங்கே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஏ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா. ஆர் வந்து என்ன வரும், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் கண்டிப்பாக 1 விட பெருசு தான் எக்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா என்ன நிரூபித்து சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எக்ஸு ரெண்டாவதாக 1. ஸோ அப்போ நம்மளும் அதே மெத்தடில் ஃபஸ்ட்டு 6 ரெண்டாவது 1 அப்படின்ற மாதிரி கொண்டு வரேன். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஒய் ஸ்கொயரு, ஆர் வந்து ஒய் கியூப் டிவைட் பை ஒய். ஓகேங்களா. ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஒரு ஒய் கட் ஆயிரும் ஒய் கியூப்ல இருந்து. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் இந்த ஃபார்முலா படி நான் இங்கே போட்டு பார்க்குறேன். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு ஆர் பவர் என்னன்றப்ப எக்ஸ் பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா. பட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து எங்கே இருக்கும், நம்மளுக்கு ஸ்டார்டிங் வித் 1. பட் இது வந்து ஸ்டார்டிங் வித் 1 கிடையாது. சரிங்களா. ஆனாலும் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஏவா எடுப்போம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி ஏ பவர் என்னன்றப்ப எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆறுன்றப்ப எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் ஏக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் n, ஆர் பவர் என்ன ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடியது எஸ்என் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். கரெக்டா. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ இது பார்க்க தான் பெரிய சமமாக தெரியுது, புரியாத சமமாக இருக்கும். எழுதணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 3 ஃபார்முலாவும் சிம்பிள் தான். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா மனசில் வச்சுக்கிறது. ஆனால் அதிகம் யூஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இதன்படி நம்ம செஞ்சோம்னா வரிசையாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் ரெண்டையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு சம்மேஷன், இது ஒரு சம்மேஷன். ஸோ இது வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ் தான் வரும். அப்போ இது ஜிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஜிபின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலா போடுறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல தான் இது ஏபிஆர் ஜிபிஆன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எஸ்என் வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா
தான் xn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன்றுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் மேலே. அது ப்ராக்கெட்டை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன், குழப்பம் வேணாம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், நானும் பயனடைவேன். நன்றி.